புத பகவானின் ஆதிக்கம் கொண்ட அபார அறிவாற்றல் மிக்க மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். கடந்த சில வருஷமா உங்க நிலைமை எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. திறமை இருந்தும் அங்கீகாரம் இல்லை. நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. குறிப்பா அந்த குழப்பம், எதை செய்யலாம் எதை விடலாம்னு மண்டை வெடிக்கிற அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, 2026 புத்தாண்டு பிறக்க போகுது. இது ஒரு சாதாரண வருஷம் இல்லை. மிதுன ராசியை பொறுத்தளவில் உங்க ராசிநாதன் புதன் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு ராஜ தந்திரத்தை கொடுக்க போகிறார். குறிப்பா கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் இந்த நேரத்தில் மிதுன ராசிக்கு நடக்கப் போவது வளர்ச்சியா இல்லை சோதனையா? ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கும் வல்லமை இந்த 2026 உங்களுக்கு உருவாகி இருக்கு அப்படின்னா அது மிகையல்ல. அது எப்படி? வாங்க டீட்டெயிலாக அலசி பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க சும்மா சொன்னால் நம்ப மாட்டீங்க, லாஜிக் வேணும். இதோ கேளுங்க. 2026 சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். ஜோதிடத்தில் 10ஆம் இடம்ங்கிறது உச்சம். எல்லா கிரகங்களுக்குமே 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது எல்லா கிரகங்களுமே ஒரு விதமான வலுவை அந்த கர்மஸ்தானத்தில் அடையும். அதுக்கு பேர் தான் உச்சம்னு சொல்கிறது. அங்கே சனி வந்தால் பொதுவான பலன் இது வேலைப்பளு அதிகமாகும் அப்படிங்கிறது. வேலைப்பளு அதிகமாகும்னு பயப்படாதீங்க. ஆனால் உங்களுக்கு ஆக போகிறது என்னன்னா, பதவி பளு அதிகமாகும். அதாவது பெரிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதனாகிய புதனுக்கு மிகப்பெரிய நண்பர் அப்படிங்கிற காரணத்தினால பாக்கியாதிபதியாகத்தான் உங்களுக்கு சனி பகவான் இந்த 10ஆம் இடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்க போகிறார். குரு பகவானின் ஆசியும் சேரும்போது உங்களுடைய பேச்சு திறமை இந்த வருஷம் வேற லெவல்ல பேசப்படும். நீங்க வாய் திறந்தாலே பணம் கொட்ட போகுது. இதுதான் 2026 சூட்சமம். முதல்ல வேலை மற்றும் தொழில் பத்தி பார்க்கலாம். வேலை மற்றும் தொழில், இதுல தான் மிதுன ராசிக்காரங்க இந்த வருஷம் செஞ்சுரி அடிக்க போறீங்க. ஐடி துறை, மீடியா, யூடியூப், ஆசிரியர் பணி, ஜோதிடம் மற்றும் கமிஷன் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கும். உங்கள் ஐடியாக்களை இத்தனை நாள் யாரும் மதிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் 2026 உங்கள் ஐடியாவை தான் உங்கள் கம்பெனியே நம்பியிருக்கும். தொழில் அதிபர்களுக்கு பொறுத்தளவில் புதுசாக பார்ட்னர்ஷிப் போடலாமான்னு கேட்டால் தாராளமாக போடலாம். அது உங்களுக்கு தேடி வரும். ஆனால் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் கரெக்டாக இருங்க. ஏற்றுமதி தொழிலில் லாபம் நல்லபடியாக கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், வேலை செய்கிற இடத்துல கிசு காசிப் பேசுகிறத மட்டும் குறைச்சிக்கோங்க. அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கும். அடுத்ததாக பண வரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க பொதுவாக பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணக்கூடியவங்க. இந்த 2026 பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மார்ட் இன்கம் வரும். அதாவது உடலை வருத்தி உழைக்காம மூளையை பயன்படுத்தி ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக அதிகமாக கிடைக்கும். ஸோ அது மாதிரியான விஷயங்களில் தாராளமாக நீங்கள் தயங்காமல் இறங்கலாம். பழைய கடன்கள் அடைபடும். குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் விலகி உங்கள் கைக்கு பணம் வரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் அதிர்ஷ்ட காத்து வீசும்னு தான் சொல்லணும். ஆனால் புதன் பகவான் வக்ரமடையும் காலங்களில் மட்டும் புதிய முதலீடு வேண்டாம். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த வருஷம் இருக்கான்னா கண்டிப்பாக வாகன மாற்றம் மற்றும் வீடு மாற்றம் அமைப்பு இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே போல புதிய வீடு வாங்க வேண்டும் நினைப்பவர்களுக்கு அதற்கான யோகமும் பிரகாசமாக அமையும். மிதுன ராசினாலே ஜாலி டைப் தான். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. ஆனால் உங்கள் ராசிக்கு ஒரு பிரச்சனை உண்டு. அது என்னன்னா ஓவர் பேச்சு. வீட்டில் சும்மா இருக்கிற விஷயத்தை பெருசாக விவாதம் பண்ணாதீங்க. நாக்கு தான் உங்களுக்கு ஆயுதம். அதுவே உங்களுக்கு எதிரியாகவும் மாறலாம். வார்த்தையில் கவனம் தேவை. காதலிப்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சொந்த பந்தத்தில் இருந்தே அல்லது சொந்த பந்தங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக நல்ல வரன்கள் அமையும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு இரட்டிப்பு மகிழ்ச்சி. சிலருக்கு இரட்டை குழந்தை யோகம் கூட உண்டு. ஆரோக்கியத்தில் பொறுத்தளவில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் புதன் பலவீனமாக இருந்தால் நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம் அல்லது தூக்கமின்மை வரலாம். மிதுன ராசிக்காரங்க அதிகமாக யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. இந்த 2026 உங்களுடைய தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ். தினமும் 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும்.
அதிகமாக பச்சை காய்கறிகளை உண்பதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியம் மென்மேலும் மேம்படும். அடுத்து உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற 3 நட்சத்திரங்களுக்கான தனித்தனி பலன்களை பார்க்கலாம். மிருகசீரிடம் 3 மற்றும் 4 பாதங்கள். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்கள் உதவுவார்கள். ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் உண்டு. கோபத்தை குறைச்சா வெற்றி நிச்சயம் இந்த வருடத்தை பொறுத்தவரையில். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் வாய்ப்பு உண்டாகும். குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்திகளின் அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாக்கு பலிதம் இந்த ஆண்டு சித்தியாகும். நீங்கள் சொன்னாலே போதும் அது பலிக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு உங்களுக்கு மாற்றங்கள் நடக்க இருக்கு. ஆசிரியர்கள் வங்கித்துறையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். இதுவரைக்கும் பதவி உயர்வே கிடைக்காத புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது அதிக சம்பளத்தோடு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சரி, இந்த 2026 வெற்றியின் சிகரமாக்க என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க இந்த வருஷத்தை பொறுத்தளவுல குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக சிறந்தது. குலதெய்வம் இந்த வருடம் முழுவதும் உங்களுடனே இருந்து உங்களை வழிநடத்த காத்திருக்கிறது. ஆகையினால குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மாதம் ஒரு தடவையோ அல்லது ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ நீங்கள் நேரில் சென்று வழிபடுவது நல்லது. அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமைகளில் சாயங்கால நேரத்தில் ஒரே ஒரு நெய் தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சு உங்களுடைய குலதெய்வமாக பாவித்து அந்த தீபத்தை வணங்கி குலதெய்வத்தினுடைய ஆசியை முழுவதுமாக பெறலாம். அதே போல் இந்த வருடத்தில் உங்களுடைய ராசி நாதனாகிய புதன் ஆட்சி ஸ்தானத்தில் அமரக்கூடிய புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய இருக்கு. ஆகையினால நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் போதும் பச்சை நிற கைக்குட்டை அல்லது பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறது உங்களுக்கு காரிய சித்தியையும் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். முடிந்த அளவு நீங்கள் படிக்க வசதி இல்லாத ஏழை மாணவர்களுக்கு நோட்டு பேனா போன்ற ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பொருள்களை வாங்கி கொடுங்க. அதன் மூலமாக புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகி உங்களுடைய ராசியின் பலம் அதிகரித்து உங்களுடைய மன வலிமையும் உடல் வலிமையும் ஆரோக்கியமும் 100% மேம்படும். இதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம். மொத்தத்தில் இந்த 2026 அப்படிங்கிறது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. குழப்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு களத்தில் இறங்குங்க. வெற்றி உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் வீடியோவை பார்க்குறீங்க ஒரு கிரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.